திருமணமான தம்பதிகள் கூட்டு முறையில் வருமான வரி தாக்கல் செய்யக்கூடிய நடைமுறையை அறிமுகப்படுத்தலாம் என்று இந்திய பட்டய கணக்காளர் நிறுவனமான ICAI பரிந்துரைத்துள்ளது. 2026-27 நிதியாண்டுக்கான நிதிநிலை அறிக்கையை வரக்கூடிய பிப்ரவரி 1ஆம் தேதி மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்ய உள்ளார். இதனை முன்னிட்டு இந்திய பட்டய கணக்காளர் நிறுவனமான ICAI பல்வேறு மாற்றங்கள் மற்றும் சீர்திருத்தங்களை பரிந்துரைத்துள்ளது. அதில் திருமணமான தம்பதிகள் கூட்டு முறையில் வருமான வரி கணக்கை தாக்கல் செய்யக்கூடிய நடைமுறையை அறிமுகப்படுத்தலாம் என்று குறிப்பிட்டுள்ளது. அதாவது தனிநபர் ஆண்டுக்கு 4 லட்சம் ரூபாய் வரை வருமானத்திற்கு கணக்கு காட்ட தேவையில்லை என்ற நிலையில் தம்பதிகளாக தாக்கல் செய்தால் ஆண்டுக்கு 8 லட்சம் ரூபாய் வரை கணக்கு காட்ட தேவையில்லை என்று அறிவிக்கலாம் என்று ICAI பரிந்துரைத்துள்ளது. இதன் மூலமாக வருமான வரி கணக்கு தாக்கல் செய்வது எளிதாவதுடன் மக்கள் கைகளில் பணப்புழக்கம் அதிகரிக்கும் என்றும் வரி ஏய்ப்பு தவிர்க்கப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. அமெரிக்கா, ஜெர்மனி உள்ளிட்ட நாடுகளில் இந்த நடைமுறை செயல்பாட்டில் இருக்கக்கூடிய நிலையில் மத்திய அரசு இதனை ஏற்றுக்கொண்டதா என்பது பிப்ரவரி 1ஆம் தேதி தெரிந்துவிடும். 4 நாள் பயணமாக தமிழ்நாடு வந்துள்ள தமிழ்நாடு பாஜக தேர்தல் பொறுப்பாளர் பியூஷ் கோயல், அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன், தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா உள்ளிட்டோரை இன்று சந்தித்து பேசுவார் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. 4 நாள் பயணமாக தனி விமானம் மூலம் பியூஷ் கோயல் நேற்றிரவு சென்னை வந்தார். அவருடன் டெல்லியிலிருந்து மத்திய இணையமைச்சர் எல் முருகன், தமிழ்நாடு பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் ஆகியோரும் வந்தனர். சென்னையில் உள்ள நட்சத்திர விடுதியில் தங்கியுள்ள பியூஷ் கோயல், அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன், தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் ஆகியோரை இன்று சந்தித்து பேசலாம் என்று கூறப்படுகிறது. அப்போது கூட்டணி குறித்து பேசப்பட வாய்ப்பு உள்ளதாக கருதப்படுகிறது. மேலும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து தொகுதி பங்கீட்டை இறுதி செய்ய உள்ளதாகவும் கூறப்படுகிறது. ஆனால் விமான நிலையத்தில் நேற்றிரவு செய்தியாளர்களிடம் பேசிய நயினார் நாகேந்திரன், பிரதமர் நரேந்திர மோடி நாளை மறுதினம் தமிழ்நாடு வரவுள்ள நிலையில் அதற்கான ஏற்பாடுகளை செய்யவே பியூஷ் கோயல் வந்துள்ளதாக தெரிவித்தார். எல்லாமே பாரத பிரதமர் வருகையை ஒட்டி அதற்கான ஏற்பாடுகள் தான் தீவிரமாக நடந்து கொண்டிருக்கிறது. அதற்கான ஏற்பாட்டை நாளையிலிருந்து நாங்கள் தொடர்ந்து கவனிக்க இருக்கிறோம். அதன் பிறகுதான் உங்களுக்கு 23ஆம் தேதி யாரெல்லாம் இருக்கிறார்கள் என்று உங்களுக்கு நன்றாக தெரிய வரும். மதுராந்தகத்தில் பிரதமர் பங்கேற்கும் பொதுக்கூட்டம் நடைபெறும் பகுதியை பியூஷ் கோயல் பார்வையிட்டு ஆய்வு செய்ய உள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஓ பன்னீர்செல்வத்தின் தீவிர ஆதரவாளரான முன்னாள் அமைச்சர் வைத்திலிங்கம் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் முன்னிலையில் இன்று திமுகவில் இணைகிறார். ஜெயலலிதாவின் நம்பிக்கைக்குரிய நபராக இருந்த வைத்திலிங்கம் அதிமுக பிளவுபட்ட போது சசிகலாவுடன் பயணித்தார். பிறகு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக வந்த பிறகு அவருக்கு ஆதரவாக பக்கபலமாக இருந்து செயல்பட்டார். OPS, CPS ஆகிய இருவரும் ஒருங்கிணைய வேண்டும் என்ற முயற்சி எடுத்து அவர்களை ஒன்றிணைத்தார். அதற்கு பிறகு மீண்டும் அதிமுகவில் ஒற்றை தலைமை பிரச்சினை வந்த பிறகு எடப்பாடி பழனிசாமி எதிர்த்து ஓ பன்னீர்செல்வத்திற்கு ஆதரவாக நின்றார். எடப்பாடி பழனிசாமியை தொடர்ச்சியாக கடுமையாக விமர்சித்து வந்தவர் நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு அதிமுக ஒருங்கிணைய வேண்டும் என்ற முயற்சியை தீவிரமாக மேற்கொண்டார். ஆனால் அது கைகூடவில்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் அண்மையில் ஓ பன்னீர்செல்வம் ஆதரவாளராக இருந்த மனோஜ் பாண்டியன் திமுகவில் இணைந்தார். சட்டமன்ற உறுப்பினர் பதவியையும் அவர் ராஜினாமா செய்தார். இந்நிலையில் ஓ பன்னீர்செல்வத்திற்கு பக்க பலமாக இருந்த வைத்திலிங்கமும் தற்போது திமுகவில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் முன்னிலையில் இன்று இணைகிறார். இதேபோல முன்னாள் அமைச்சர் வெல்லமண்டி நடராஜன், முன்னாள் MLA குன்னம் ராமச்சந்திரன் ஆகியோரும் திமுகவில் இணைகிறார்கள். இது OPSக்கு பின்னடைவாக அமைந்துள்ளது. தேர்தல் கூட்டணி குறித்து முக்கிய முடிவு எடுப்பதற்காக மாவட்ட செயலாளர்களுடன் அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் இன்று அவசர ஆலோசனை நடத்துகிறார். சட்டமன்ற தேர்தலையொட்டி அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி அமைத்துள்ளன. எனினும் கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட ஓ பன்னீர்செல்வம், சசிகலா ஆகியோரை கூட்டணியில் சேர்க்கும் பேச்சுக்கே இடமில்லை என்று எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டமாக கூறியிருந்தார். ஆனால் கூட்டணியில் டிடிவி தினகரன் சேர்க்கப்படுவாரா என்ற கேள்விக்கு அவர் நேரடியாக பதிலளிக்கவில்லை. எனினும் அமித்ஷாவை டிடிவி தினகரன் சந்தித்து பேசியது தொடர்பான கேள்விக்கு மதுரையில் பதிலளித்த செல்லூர் ராஜு, டிடிவி தினகரனுடன் பாஜக கூட்டணி குறித்து பேசுவதில் தவறில்லை என்றார். எனவே அதிமுக பாஜக கூட்டணியில் அமமுகவும் இணைய வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. மேலும் கூட்டணி பற்றி உரியவர்கள் அறிவிப்பார்கள் என டிடிவி தினகரன் கூறியிருந்தார். இந்நிலையில் பாஜக தேசிய தலைவராக தேர்வு செய்யப்பட்டுள்ள நிதின் நபீனுக்கு டிடிவி தினகரன் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது கவனம் பெற்றுள்ள நிலையில் தமிழ்நாடு, புதுச்சேரி உள்பட 80 மாவட்ட செயலாளர்களுடன் இன்று காலை 10 மணிக்கு அவசர ஆலோசனை நடத்தவுள்ளார். சென்னை அடையாறில் உள்ள கட்சி தலைமை அலுவலகத்தில் இந்த கூட்டம் நடைபெறவுள்ளது. காலமுறை ஊதியம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் சாலை மறியலில் ஈடுபட்ட சத்துணவு ஊழியர்கள் கைது செய்யப்பட்டனர். தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் கடந்த 3ஆம் தேதி அறிவிக்கப்பட்டது. அதில் சத்துணவு ஊழியர்கள் இடம்பெறவில்லை. இந்நிலையில் காலமுறை ஊதியம், ஓய்வூதியம், பணிக்கொடை உள்ளிட்ட 5 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி
சத்துணவு ஊழியர்கள் செவ்வாய்க்கிழமை முதல் காலவரையற்ற வேலை நிறுத்த போராட்டத்தை தொடங்கியுள்ளனர். அதன் ஒரு பகுதியாக சென்னையில் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ள சத்துணவு ஊழியர்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது அனுமதியின்றி சாலை மறியலில் ஈடுபட்டதால் அவர்கள் அனைவரும் வலுக்கட்டாயமாக கைது செய்யப்பட்டனர். ஓய்வு 2000 ஓய்வூதியமாக சிறப்பு ஓய்வூதியம் கொடுக்குறாங்க. ஒரு நாளைக்கு 66 ரூபா 66 பைசா என்பது இன்னைக்கு இருக்கக்கூடிய விலைவாசியில் பார்த்தீங்கன்னா ஒருவேளை உணவு கூட திருப்தியாக சாப்பிட முடியாது. அங்கே உயிர் வாழ்வதற்கு தேவையான ஓய்வூதியம் 7850 ரூபாய் என்பது இந்த அரசு கொடுத்த வாக்குறுதிப்படி எங்களுக்கு நிறைவேற்றி தரணும். இதேபோன்று கிருஷ்ணகிரி, சேலம், மயிலாடுதுறை, புதுக்கோட்டையிலும் சத்துணவு ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சிவகங்கையில் சத்துணவு ஊழியர்களை கைது செய்ய முயன்ற போது தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. மாநில செயலாளர் பாண்டியை உதவி ஆய்வாளர் தாக்கியதாக கூறி காவல்துறையினரை கண்டித்து ஊழியர்கள் மீண்டும் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது. சபரிமலை ஐயப்பன் கோயில் தங்க மோசடி தொடர்பாக சென்னை அம்பத்தூர் நிறுவனத்தில் அமலாக்கத்துறையினர் 14 மணி நேரம் சோதனை நடத்தினர். சபரிமலை ஐயப்பன் கோயிலில் துவாரபாலகர் சிலைகளுக்கு தங்க முலாம் பூசிய போது 4.5 கிலோ தங்கம் முறைகேடு நடைபெற்றதாக புகார் எழுந்தது. இது தொடர்பாக சிறப்பு புலனாய்வு குழுவினர் விசாரணை நடத்தி வரும் நிலையில் தேவசம் போர்டின் முன்னாள் தலைவர் உட்பட 11 பேர் கைது செய்யப்பட்டனர். சட்டவிரோத பண பரிவர்த்தனை தொடர்பாக அமலாக்கத்துறை விசாரணை நடத்தி வருகின்றனர். இதன்படி தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா மாநிலங்களில் 21 இடங்களில் ஒரே சமயத்தில் நேற்று அதிரடி சோதனை மேற்கொண்டனர். தேவசம் போர்டு முன்னாள் தலைவர் பத்மகுமாரின் வீடு, திருவனந்தபுரத்தில் உள்ள தேவசம் வாரிய தலைமையகம் மற்றும் உன்னிகிருஷ்ணன் போட்டி இல்லம் ஆகிய இடங்களில் சோதனை நடத்தப்பட்டது. மறுபுறம் சென்னையில் மட்டும் 6 இடங்களில் அமலாக்கத்துறை சோதனை நடத்தினர். சென்னை அம்பத்தூரில் உள்ள ஸ்மார்ட் கிரியேஷன் எனும் தங்க முலாம் பூசும் நிறுவனத்திலும் சோதனை நடைபெற்றது. அமலாக்கத்துறை உதவி இயக்குநர் முகேஷ்குமார் தலைமையில் 3 அதிகாரிகள் மற்றும் 4 துப்பாக்கி ஏந்திய CRPF காவலர்கள் உதவியுடன் நேற்று காலை 7 மணி முதல் நடைபெற்ற விசாரணை 14 மணி நேரம் ஆய்வுக்கு பிறகு நிறைவு பெற்றது. இந்நிறுவனத்தின் உரிமையாளர் பங்கஜ் பண்டாரி சிறையில் உள்ள நிலையில் ஊழியர்களிடம் அமலாக்கத்துறை அதிகாரிகள் விசாரித்தனர். அதேபோல அவரது வீட்டிலும் சோதனை நடைபெற்றது. 2019 ஆண்டின் வங்கி முக்கிய ஆவணங்களை அமலாக்கத்துறை அதிகாரிகள் எடுத்துச் சென்றதாகவும் கூறப்படுகிறது. வாலாஜாபாத் அருகே சாலையில் விளையாடிக் கொண்டிருந்த போது தெருநாய் கடித்ததில் ராபிஸ் நோய் தாக்கியதில் சிறுவன் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் அருகே உள்ள சென்னிவாக்கம் கிராமத்தை சேர்ந்தவர் பாஸ்கரன். இவரின் 15 வயது மகன் சபரிவாசன் அதே பள்ளியில் 9ஆம் வகுப்பு படித்து வருகிறார். கடந்த ஒரு மாதத்துக்கு முன்பு வீட்டுக்கு வெளியே விளையாடிக் கொண்டிருந்த போது தெருநாய் கடித்ததில் சபரிவாசனுக்கு லேசான காயம் ஏற்பட்டது. எனினும் பெற்றோரிடம் கூறினால் அடிப்பார்கள் என்று கருதி இதுகுறித்து பெற்றோரிடம் சிறுவன் கூறாமல் இருந்துள்ளான். கடந்த சில தினங்களுக்கு முன்பு சபரிவாசனின் செயலில் சற்று மாற்றம் இருந்ததால் காஞ்சிபுரம் அரசு மருத்துவமனையில் அனுமதித்த நிலையில் ராபிஸ் நோய் தாக்கியிருந்தது தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து மேல் சிகிச்சைக்காக செங்கல்பட்டு மருத்துவமனையிலும் பின்னர் சென்னை அரசு மருத்துவமனையிலும் அனுமதித்தனர். இந்நிலையில் சிகிச்சை பலனின்றி சிறுவன் சபரிவாசன் நேற்று உயிரிழந்தார். நாடு முழுவதும் தெருநாய்க்கடி பிரச்சினை அதிகரித்து வரும் நிலையில் ராபிஸ் நோய் தாக்கி சிறுவன் உயிரிழந்தது சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. அசாம் மாநிலம் குகர்ஜ்ஹர் பகுதியில் சாலை விபத்தால் ஏற்பட்ட தகராறு வன்முறையாக மாறியதால் அங்கு பதற்றமான சூழ்நிலை நிலவுகிறது. அந்த பகுதியில் கடந்த திங்கட்கிழமையன்று சாலை அமைக்கும் பணியில் ஈடுபட்டிருந்தவர்கள் கௌரிநகர் மேஷிங் சாலையில் ஸ்கார்பியோ வாகனத்தில் சென்றனர். அவர்கள் தங்கள் பகுதியிலிருந்து கால்நடைகளை திருடிச் செல்வதாக எண்ணி உள்ளூர் மக்கள் அவர்களை துரத்தியதாக தெரிகிறது. இதில் அந்த வழியாக சென்ற 2 பழங்குடியினர் மீது அவர்களது வாகனம் மோதியது. அங்கு வந்த உள்ளூர் மக்கள் ஸ்கார்பியோவில் இருந்தவர்களை தாக்கி வாகனத்திற்கு தீ வைத்தனர். இதில் இளைஞர் ஒருவர் உயிரிழந்தார், மற்றவர்கள் காயமடைந்தனர். இந்நிலையில் இளைஞர் உயிரிழப்புக்கு காரணமானவர்களை கைது செய்ய வலியுறுத்தி அங்கு நூற்றுக்கணக்கானோர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்கள் டயர்களை எரித்து தங்களது எதிர்ப்பை பதிவு செய்தனர். இந்நிலையில் அங்கு வதந்திகள் பரவுவதை தடுக்க இணைய சேவை நிறுத்தப்பட்டது. மேலும் அதிரடிப்படையினர் அங்கு பாதுகாப்புக்காக குவிக்கப்பட்டுள்ளனர். தமிழ்நாட்டை போன்று கேரள சட்டப்பேரவையிலும் ஆளுநர் உரை விவாத பொருளானது. தமிழ்நாடு சட்டப்பேரவையின் இந்த ஆண்டின் முதல் கூட்டத்தொடர் நேற்று தொடங்கியது. இதேபோல அண்டை மாநிலமான கேரளாவிலும் சட்டப்பேரவை முதல் கூட்டத்தொடர் தொடங்கியது. இதையொட்டி ஆளுநர் ராஜேந்திர அர்லேக்கர் உரையாற்றினார்.
ஆளுநர் தன்னுடைய உரையை நிறைவு செய்தவுடன் தம்முடைய இருக்கையிலிருந்து எழுந்த முதலமைச்சர் பினராயி விஜயன் ஆளுநர் உரையில் மாநில அமைச்சரவை ஒப்புதல் அளித்த முழு உரையை வாசிக்கவில்லை என்று குறிப்பிட்ட சில விஷயங்களை வாசிக்காமல் கடந்து சென்றிருக்கிறார் என்றும் கூறினார். குறிப்பாக மாநில அமைச்சரவை ஒப்புதல் அளித்த உரையில் குறிப்பிடப்பட்டிருந்த பாஜக தலைமையிலான மத்திய அரசின் நிதி கொள்கைகளை விமர்சித்து வைக்கப்பட்டிருந்த வாசகங்களை அவர் வாசிக்கவில்லை என்றார். கேரள சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட மசோதாக்கள் ஆளுநர் மாளிகையில் இன்னும் ஒப்புதல் அளிக்காமல் இருப்பதை பற்றியும் உரையில் குறிப்பிடப்பட்டிருந்ததையும் அவர் வாசிக்கவில்லை என்றும் சுட்டிக்காட்டினார். இந்நிலையில் ஆளுநர் மாளிகை வெளியிட்டக்கூடிய அறிக்கையில் ஏற்கனவே தயாரிக்கப்பட்ட உரையில் திருத்தங்களை செய்ய கேரள அரசு ஒப்புக்கொண்டதாகவும் ஆனால் திருத்தம் எதுவும் செய்யாமல் இருந்ததால் ஆளுநர் திருத்தம் செய்து வாசித்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.